ஹாய் மார்னிங் சொல்லிட்டு இருந்தால லேபர்ஸ்க்காக 2 டேஸ் கழித்து சாப்பாடு செஞ்சு கொடுக்கலான்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட்டை கேட்டேன். அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, இன்றைக்கி ஈவினிங்லேருந்து ஈது ஸ்டார்ட் ஆகுது, எல்லோரும் நோன்பு இருப்பாங்க, மார்னிங்லேருந்து எந்த ஹோட்டல்ஸும் ஓப்பனில் இருக்காது, நம்மளும் எங்கேயும் வெளியில் யாருக்கும் எதுவும் கொடுக்கக்கூடாது, நம்மளும் வெளியில் வந்து சாப்பிடக்கூடாது, எதையும் குழந்தைங்களுக்கும் தண்ணியோ எதுவுமே கொடுக்கக்கூடாது. ஸோ அதனால் போலீஸ் அந்த மாதிரி யாராவது பார்த்துட்டாங்கன்னா, யாராவது முஸ்லீம்ஸ் யாராவது பார்த்துட்டாங்கன்னா ஃபைன் போடுவாங்க, கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த மாதிரி சொன்னார். ஸோ அதனால் அவசரமாக போயிட்டு நான் ரைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். வெஜிடபிள் பிரியாணி தான் பண்ணிவிட்டு கடன்னு முடிச்சுட்டு போய் என் பையனை ஸ்கூலில் வந்து போய் கூட்டிகிட்டு வந்துட்டு அவன் கையில் கொடுக்கணுன்னு தான் ஆசை. அவங்களுக்கு கொடுக்கும்போது அவங்க முகத்தில் ஒரு சந்தோஷம் இருந்தது. அதை பார்க்கும்போது எங்களுக்குமே ஒரு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த மாதிரி நம்ம கையால் சமைச்சு நம்ம கையால் ஒருத்தவங்களுக்கு வந்து ஃபுட்டு கொடுக்கும்போது அது வந்து ஒரு தனி சந்தோஷம்தான். ஒரு சில பேருக்கு வந்து கோயில் போனால் மன நிம்மதியாக இருக்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. எனக்கு அந்தளவுக்கு வந்து கடவுள் பக்திலாம் கிடையாது, போவேன் கோயிலுக்கு. பட் எனக்கு அந்தளவுக்கு ஒரு சாமி வந்து கும்பிட்றது அந்த மாதிரி கிடையாது. மற்றபடி இந்த மாதிரி ஒருத்தவங்களுக்கு உதவி பண்ணி இந்த மாதிரி அவங்க எந்தளவுக்கு சந்தோஷமாக இருக்காங்க அப்படின்றத பார்க்கும்போது வர மன நிம்மதி தான் எனக்கு வந்து ரொம்ப, அது வந்து எனக்கு மன நிம்மதியாக இருக்கும். என் பையனுமே ரொம்ப ஜாலியாக ஹாப்பியாக வந்து அவங்க எல்லாருக்குமே வந்து ஃபுட்டு கொடுத்துட்ருந்தான். அவன் ஃபேஸ்லேயே வந்து அது ஒரு சந்தோஷம் தெரிஞ்சிச்சு. ஸோ இனிமேல் இயர்லி ஒன்ஸு இல்லைனா ஒரு 6 months ஒன்ஸ் இந்த மாதிரி யாருக்காவது ஃபுட்டு செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணியிருக்கேன். கரெக்டாக அந்த ஈது ஸ்டார்ட் ஆகிற டைமில் இங்கே வீட்டுக்கு கீழே வேலை செய்கிறவங்களுக்கு கொடுக்கும்போது இன்னும் சந்தோஷமாக இருந்துச்சு. மற்றபடி பண்ணும்போது நம்ம வந்து ஒருத்தவங்களுக்கு கொடுக்கணுன்னா போய் தேடி கொடுக்குற மாதிரி இருக்கும். ஒரு சில பேர் வாங்க மாட்டாங்க சொல்கிற மாதிரி. ஆனால் இவங்க எல்லாருமே முகம் சொல்லிக்காமல் ரொம்ப சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டே வாங்கிட்டு ரொம்ப நன்றி, தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்தது. நாளையிலேருந்து ஈது ஸ்டார்ட் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால் வீடியோ எந்தளவுக்கு போட முடியும்னு தெரியல. ஷாப்ஸ்லாம் மோஸ்ட்லி க்ளோஸ்டில் இருக்கும்ல. ஸோ அதனால் நான் பார்க்குற முடிஞ்ச அளவுக்கு என்னால் எந்த அளவுக்கு வீடியோ போட முடியுமோ அந்தளவுக்கு நான் போடுறேன். பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், யூடியூப்லேயும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.